இந்த நிகழ்ச்சியில அனைத்து தலைவர்களும் பேசியிருந்தாங்க. ஆனா அனைவரோட கவனத்தை ஈர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா திருமா அவர்களோட பேச்சு. இந்த நிகழ்ச்சியில பல்வேறு தலைவர்கள் தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா குறிப்பிட்டு சொல்ல போனா திருமா அவர்கள் தாவேக்காவுடனான கூட்டணி குறித்தான சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுதான் இன்னைக்கு இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு. என்ன கேள்வி அவரை நோக்கி வைக்கப்பட்டுச்சுன்னா, நீங்க இன்னைக்கு தாவேக்காவோட அமைச்சரவைக்குள்ள போயிருக்கீங்க, அப்ப அதோட அர்த்தம் என்ன? அப்ப நீங்க தாவேக்காவோட கூட்டணியில போயிருக்கீங்க தானே அர்த்தம்னு சொல்லி கேள்வி வைக்கும் போது அதற்கு திருமா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஏன்னா பாஜக கொல்லைப்புற வழியாக தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது, சோ பிரசிடென்ட் ரூல்ல வந்துடக்கூடாது, அதன் காரணமாக தான் நாங்க ஆதரவு தெரிவிச்சோம். நாங்க அமைச்சரவைக்குள்ள போயிட்டோன்ற காரணத்துக்காக நாங்க கூட்டணியில இருக்கோம் நீங்க சொல்ல முடியாது. அப்ப என்ன ஒரு விஷயத்த சொல்ல வரான்னா, நாங்க தாவேக்காவுடனான கூட்டணியில இல்ல, அமைச்சரவைக்குள்ள நாங்க போயிருக்கோம்னா நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு ரிவார்டா தான் உங்களுக்கு அமைச்சரவை கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக நாங்க ஒண்ணு எங்க திமுக கூட்டணியில இருந்து உடைச்சிட்டு போயிட்டு நாங்க அவங்க கூட கூட்டணியில இருக்கோம் நாங்க சொல்லல. மற்றொரு விஷயம் என்ன சொல்றாரு, நாளைக்கே எங்க கொள்கைக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு நலனுக்கு எதிராக அவங்க விஷயங்களை செஞ்சா நாங்க கூட்டணி கட்சியில இருந்து விலக தயாராக இருக்கும், நாங்க விலகிடுவோம் அப்படின்ற நியூஸும் போட்டு உடைச்சிருக்காரு. அப்ப ஒட்டுமொத்தமா என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, திருமா அவர்கள் ஒரு நல்ல உறவோட ஒரு கூட்டணியோட இணைப்பாக தாவேக்கால இல்ல, நாளைக்கே அவங்க கொள்கைக்கு மாறாக செயல்பட்டா தாவேக்காவிற்கு விசிக கொடுத்த ஆதரவு என்பது திரும்ப பெறப்படும் அப்படின்ற தகவலை அவர் பதிவு செய்யறாரு. இதுக்குதான் ஆதரவு என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஊடகங்கள் இதெல்லாம் பிரிச்சு பேசுறாங்க, அவர் அவர் இண்டிபெண்டன்ட் கட்சின்றத பதிவு செஞ்சிருக்காரு, ஆனா திருமாவளவனோட முழு சப்போர்ட்ன்றது எப்பவுமே எங்களுக்கு தான்ன்ற மாதிரி ஆதவஜனா பேசினார். அடுத்த கேள்வி திருமாவளவனை நோக்கி என்ன வைக்கப்படுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் நீங்க என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியோட குழந்தைகள்லாம் நீங்க தாவேக்கா பார்த்து சொன்னீங்களே, இன்னைக்கு நீங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் முதல்ல அப்படிதான் பேசினேன், எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தவரையுமே பிஜேபியை எந்த விதமான ஒரு விமர்சனமும் பண்ண மாட்டாரு, சேம் டைம் ஏடிஎம்கே விமர்சனம் பண்ண மாட்டாரு. ஆனா ஒரு முழு கண்ணு எங்க இருந்துச்சுன்னா டிஎம்கே மற்றும் இடதுசாரிகள் கட்சிகள். அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஒருவேளை இவங்க பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் ஆல களமிறக்கப்பட்டவங்களான்ற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு இந்த பெரும்பான்மைக்கான தேடல் இருக்கும் போது அவங்க என்டிஏ கூட்டணி கிட்ட போயிட்டு அவங்க ஆதரவு கேட்கல, தொடர்ந்து இடதுசாரிகளிடம் அவங்க வாண்டடா ஆதரவு கேட்டாங்க. அப்ப எங்களால ஒரு நம்பிக்கை பெற முடிஞ்சது, உண்மையாலே உங்களுக்கு இடதுசாரிகளா இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு, அதனாலதான் நாங்க ஆதரவு தெரிவிச்சோம்னு சொல்றாரு. ஆனா ஒரு மற்றொரு பார்வை என்ன இருக்குன்னா, உண்மையாக விஜய் அவர்கள் இடதுசாரிகள் முகத்தை அவருக்கு தேவைப்படுது, ஏன்னா அவர் பிஜேபி எதிர்க்காமலே நான் ஒரு இடதுசாரி தான்ன்ற ஒரு முகத்திலே அவருக்கு தேவைப்படுது, அதனால பிஜேபி நான் எதிர்க்க மாட்டேன், ஆனா இடதுசாரிகள் எல்லாருமே என் கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னா நாளைக்கு எல்லாருமே என்ன நம்பிடுவாங்க இடதுசாரிகளை. இன்னைக்கு திருமாவளவன் அவர்களே நம்பிட்டாரு, அதனால மக்கள் எல்லாருமே நம்பிடுவாங்கன்றதுக்காக இடதுசாரிகளோட தேவையை அவர் உள்ள கொண்டு வராரு. அதனால தொடர்ந்து இவங்களும் என்ன சொல்றாருன்னா, நாங்க இடதுசாரிகள் தான் நம்பிட்டோம், அவங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இவர் பேசுறாரு. அடுத்ததா ஐஎம்எல் கட்சியை பொறுத்தவரையுமே இவங்க பிஜேபி கிடையாதுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு எப்ப வந்துச்சுன்னா, விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு இந்த மாதிரி திருக்குறளை தேசிய மயமாக்குங்கலாம் பேசினார்ல, அதனாலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சா. இப்ப நம்ம கேள்வி என்ன இருக்குன்னா, உங்க நம்பிக்கை வந்துச்சு, நீங்க கூட்டணி கட்சியில இருக்கீங்க, அதெல்லாம் தாண்டி இவர் பேசிட்டாரு திருக்குறளை தேசிய மயமாக்குங்கன்னா, நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா, டெல்லி வரை ஆல்ரெடி போனாரு பிஎம்ஐ பார்த்துட்டு வரேன்னு சொல்லி, அன்னைக்கு திருவள்ளுவரோட சிலையை விஜய் அவர்கள் திறக்கிறதான சில நிகழ்ச்சிகள் இருந்துச்சு, அதை கேன்சல் பண்ணிட்டு சிலையை திறக்காம வராரு. தமிழ்நாட்டில் ஆளுநரோட அந்த நிகழ்ச்சியில திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்படுது, அதை எதுவுமே எதுவுமே பேசாம இருந்தாரு, தமிழ் தாய் வாழ்த்தும் புறத்தள்ளப்படுது. இப்படி இருக்கும் பட்சத்துல டெல்லிக்கு போயிட்டு அவர் பேப்பர்ல படிச்சிருக்காதப்பா, இப்படி இருக்கும் பட்சத்துல அவர் டெல்லிக்கு போயிட்டு ஒரு பேப்பரை பார்த்து திருக்குறளை தேசியமயமாக்குங்கன்னு சொல்லி அட்மின் எழுதி கொடுத்து பேசிட்டு வராரு. ஸோ இதை வச்சு மட்டுமே அவர் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியில நம்மளால சொல்ல முடியாதா, நம்மளோட கருத்தா இருக்கு. அடுத்ததான் நீங்க ஸ்டாலின் அவர்கள் நீங்க தாவேக்கா அரசுக்கு ஆதரவு கொடுக்கூடாது அப்படின்னு நெருக்கடியை கொடுத்தாருன்னு சொல்லி வட்டாரங்கள் பேசுதே, அது உண்மையான்னு சொல்லி திருமாவளவனை பார்த்து கேட்கும் போது திருமாவளவன் ஒரு உண்மையான விஷயத்தை போட்டு ஒடிக்கிறாரு. நாங்க தாவேக்கா அரசுக்கு ஆதரவு தரப்போறோம்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஸ்டாலின் அவர்கிட்ட சொன்னதுமே எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எந்த விதமான அவங்க தயக்கமும் காட்டல, நீங்க ஆதரவு கொடுங்க தான் அவங்க சொன்னாங்க. எனக்கே ஒருவேளை கட்சியில் இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாருமே ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பான்னு நினைச்சேன், ஆனா யாருமே அந்த மாதிரி எதிர்ப்புகள் யாருமே சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட எல்லாம் எனக்கு கால் வந்துச்சு, அண்ணன் நீங்க ஆதரவு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. சோ இந்த அளவுக்கு இந்த கட்சியில இவ்வளவு இருக்காங்களே, தமிழ்நாட்டுல நல்லா இருக்காங்கன்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு சொல்லி திருமாவளவன் பேசுறாரு. இப்ப என்னன்னா, ஆரம்பத்துல என்னென்ன பேச்சுகள் டிவிகே சார்பாக பேசப்படுச்சு, இந்த மாதிரி பாருங்க இடதுசாரிகள் எல்லாருமே எங்க அண்ணனுக்கு ஆதரவு கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஒரு சதியை பண்றாரு பாத்தீங்களா. அப்ப நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சோம், ஆனா ஸ்டாலின் பாருங்க எங்களை ஜெயிக்க விடாம சில சதி திட்டங்கள்லாம் பண்றாருன்ற வகையில தான் டிவிகே தொழில்கள்லாம் பேசினாங்க. ஆனா உண்மை என்னன்னு சொல்லி திருமாவளவர்கள் எனக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, நாங்க தாவேக்கா அரசுக்கு ஆதரவு
ஆதரவளிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது டிஎம்கே தான். இந்த அனைத்து இடதுசாரிகளை நோக்கி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னவா பார்க்கப்படுதுன்னா, அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன பேசினார்னா, இந்த மாதிரி நீங்க கல்லாப்பேட்டை கூட்டணின்னு சொல்லி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மத சார்பற்ற கட்சிகளை வந்து இந்த மாதிரி விமர்சிச்சாரு. இன்னைக்கு நீங்க போய் ஆதரவு தெரிவிக்கிறீங்களே அப்படின்ற கேள்வியை கேட்கும்போது சண்முகம் என்ன சொல்றாருன்னா, பிரச்சாரத்துக்கு முன்னாடி எல்லாம் வேணா பேசுவாங்க, அதனால அதை வந்து நம்ம அடிப்படையாக வச்சுட்டு ஒரு கட்சி செயல்பட முடியாது. அப்படி பிரச்சாரத்துக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் வச்சு செயல்படணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியாலும் செயல்பட முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அடுத்த கேள்வி என்னன்னா, குதிரை பேரம் விஷயத்துக்கு வராங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குதிரை பேரம்ன்றது ஜனநாயக ரீதியாக ஒரு தப்பான ஒரு விஷயம். அதை நீங்க ஆதரிக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியாதா இந்த கூட்டணியில இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கே, அதிமுகல இருந்து இவ்வளவு எம்எல்ஏக்களை குதிரை பேரம் மூலமாக வாங்குறாங்களே, இதை நீங்க கண்டிச்சிங்களா இல்லையான்னு கேட்கும் போது திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அதை நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். நான் கட்சி ரீதியாக நான் உள்ள போய் பேசினேன், இந்த மாதிரி நாங்க ஆதரவு தரோம்னு சொல்லிட்டு அப்புறமும் நீங்க இந்த மாதிரி எம்எல்ஏக்களை உள்ள சேர்க்கறதுன்றது தவறான ஒரு விஷயம், நான் கண்டிச்சேன். அதுக்கு ஆதவச்சனா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒன்றும் இல்லைங்க, நாங்க ஒன்றும் அவங்களை குதிரை பேரம் பேசி வாங்கல, அவங்களே வந்து கட்சியில இருந்து விலகி நாங்க உள்ள வரோம்னு சொல்றாங்க, அவனால அவங்களே வாண்டடா வந்து நாங்க ஆதரவு தரோம்னு சொல்லும் போது எங்களால மறுப்பு தெரிவிக்க முடியல அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இந்த தோணி எப்படி இருக்குன்னா, பிஜேபியில் அப்படிதான் பேசுவாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதியாக இருக்கலாங்க, ஆனா இந்த வாட்டி அவங்க திருந்துறோம்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, அதனால திருந்துறோம்னு சொல்லி மனம் மருந்தி உள்ள வரவங்க நாங்க வேணாம்னு எப்படி சொல்ல முடியும், நாங்க தூய்மைவாதியாக மாத்திரம்னு சொல்லுவாங்களே, அதே மெத்தட்ல தான் ஆதவர்ஜன் அவர்களும் பேசுறாங்க. இப்படி பல்வேறு கொஸ்டினை வந்து இடதுசாரிகளிடையே வைக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி கல்லாப்பேட்டின்னு சொன்னாங்க, உள்ள போறீங்க, குதிரை பேரம் நடக்குது, தொடர்ந்து தமிழக மாநில உரிமைகளுக்கு எதிராக தாவேக அரசு சில விஷயங்களை செய்யறாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை இப்படி சொல்லி பல்வேறு கேள்விகளை அடுக்குறாங்க. இல்ல முக்கியமா வெளிவந்த விஷயம் என்னன்னா, இடதுசாரிகள் எல்லாருமே நாளைக்கு தாவேக அரசு தவறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா அவங்க தெரிவிச்ச இந்த ஆதரவை திரும்ப பெறுவார்கள். திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, நாங்க கூட்டணி கட்சியிலே இல்ல, நாங்க ஆதரவு மட்டும் தான் தெரிவிச்சிருக்கோன்ற விஷயத்தையும் சொல்றாரு. இப்படி பல்வேறு விஷயங்கள் வெளிவந்துச்சு. சோ இந்த கூட்டணியை தாண்டி இன்னொரு கூட்டணியை கவனிக்கணும்னா இந்தியா கூட்டணி. சோ சண்முகம் அவர்கிட்டையும் வீரபாண்டியன் அவர்கிட்டையும் இந்த விஷயத்தை கேட்கும் போது, இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையுமே நாங்க மாநிலத்தை பொறுத்தவரையுமே திமுக கூட கூட்டணி இல்லைன்னு நாங்க அறிவிச்சிருக்கோம். ஆனா தேசிய அளவிலான ஒரு பாஜக எதிர்ப்புக்கு டிஎம்கே என்பது எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற கருத்தை அவங்க சொல்றாங்க. உண்மையில பார்த்தா நம்ம பல வீடியோக்கள் சொல்லிட்டு வரோம், உண்மையாகவே டிவிகே என்பது பாஜக எதிர்ப்புல டிஎம்கேவை என்னைக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது கிடையவே கிடையாது. உண்மையாகவே நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கோம், எப்பவுமே டிவிகே அப்படின்ற ஒரு கட்சியால டிஎம்கேவை பாஜக எதிர்ப்புல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது. அதனால இங்க நம்பி இருக்க பல்வேறு கூட்டணி கட்சிகளுக்கு தேசிய அளவிலான இந்த பாசிச எதிர்ப்புக்கு கண்டிப்பா டிஎம்கே என்பது தேவை. அதுதான் வந்து கம்யூனிஸ்டுகளும் உறுதிப்படுத்துறாங்க. சோ இந்த இந்தியா கூட்டணியோட கோஆர்டினேஷனுக்கு எங்களுக்கு டிஎம்கே தேவை. அதனால டிஎம்கேவோட உறவுல நாங்க எப்பவுமே இருப்போம், தேசிய அளவிலான உறவுன்றது எப்பவுமே நீடித்து கொண்டே இருக்கும்னு சொல்றாங்க. இதுதான் முன்னாடி சொல்லியிருந்தோம், தாவேகா என்பது நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம்னு சொல்லி வாய் வழியா கூட அவங்க ஸ்ட்ராங்கா பேசுறதே கிடையாது. அதனால இது மாநிலத்தோட முடிஞ்சிரும். இன்னி வரையுமே பாஜக எதிர்ப்பை செயலையும் காட்டாம ஒரு சிறு அறிக்கையில பிஜேபின்ற வார்த்தையை மட்டுமே மென்ஷன் பண்ணி நாங்களும் இடதுசாரிகள் தான் அப்படின்னு சொல்லி இடதுசாரிகள் கட்சிகளை கூட்டணிக்குள்ள வச்சுக்கொண்டு அவங்க ஒரு முகத்திரையை போட்டுக்கொண்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாகவே பாஜகவை எதிர்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும் போது டிவிக்கே முன் வர மாட்டாங்க. ஆமா, இன்னைக்கு வந்து டிஎம்கே நாங்க வந்து காங்கிரஸ் உள்ள வந்து நாங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ண மாட்டோம்ன்ற விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கும் போது டிவிக்கே எதற்காக உள்ள போக மாட்டாங்க. நாங்க வந்து டிஎம்கேல என்னங்க, நாங்க உள்ள வரோம், நாங்க ஸ்ட்ராங்கா இப்ப டிஎம்கே விட நாங்க அதிகமா பிஜேபி எதிர்க்கிறோன்ற வார்த்தை டிவிகே தரப்புல இருந்து வராது. ஏன்னா இருக்கக்கூடிய இப்ப பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு எம்பி சீட்டு நாடாளுமன்றத்தில் போகக்கூடிய ஒரு துடுப்பு சீட்டு தான் உங்களுக்கு இருந்துச்சு, அதையுமே காங்கிரஸுக்கு தார வத்துட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இது மூலமா நம்மளுக்கு தெரிய வருது அவங்க பாஜக எதிர்ப்புன்றதை ஒரு பசங்க கூட எடுக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு என்னதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையுமே இந்த திமுக கூட்டணியில அவங்க போனாலுமே இன்னைக்கு தேசிய அளவிலான ஒரு பாஜக எதிர்ப்புக்கு டிஎம்கே தான் அப்படின்ற ஸ்டாண்டையும் இவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க. நாங்க கூட்டணியிலும் இல்லைன்னு தான் அவங்க சொல்றாங்க. இப்போ வீடியோட இறுதியாக என்ன ஒரு விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னா, தாவேகா என்பது ஒரு மத சார்பற்ற அரசு என்பதை இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள் நம்பி உள்ள போயிருக்காங்க. இந்த நம்பிக்கையை தாவேகா அரசு காப்பாற்ற போகிறார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வீடியோட இறுதியா என்ன சொல்றோம்னா, இடதுசாரிகள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விதமாக தான் இந்த நிகழ்ச்சி என்பது இருந்தது. மறுபுறம் தாவேகா அரசு என்பது ஒரு மத சார்பற்ற அரசு அப்படின்ற நம்பிக்கை இடதுசாரிகள் பெற்றிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையை, மக்களோட நம்பிக்கையை தாவேகா அரசு காப்பாற்ற போகிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.